நேற்றைய தினம் ஆனது பார்த்திங்கன்னா, தமிழக அரசியல் களத்துல பார்த்திங்கன்னா, ஒரு புதிய மாற்றம், திடீர் திருப்பம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா முன்னிலை வைத்திருக்கு. 107 சீட்கள் ஜெயித்து முன்னிலை வைத்து வந்திருக்குங்க தமிழக வெற்றி கழகம். அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக கருதப்படுகிறது. இதற்கு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமது ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஜெயித்தாலும் அதற்கு அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவார். அது தெரிஞ்சு வச்சுருந்தா ஓகேங்களா. ஒரு கட்சியை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் என் விஜய் ரசிகர்களுக்காகட்டும், விஜய் ரசிகர் தொண்டர்களாகட்டும், விஜய் கட்சியினர்களாகட்டும் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 மந்த் இருக்கும் நினைக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மீது ஒரு அவதூறான பரப்பு பண்ணியிருப்பார். திமுக அவங்கள ரஜினிகாந்த் அவர்கள் லிங்க் பண்ணுற மாதிரி பற்றி பேசியிருப்பார். அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருப்பார். அண்ட் பார்த்திங்கன்னா காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. அந்த ட்வீட்டை போட்டதுக்கும் இப்போ இருக்க ட்வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. அதாவது அது பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தோற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டாராம். இல்லை பார்த்திங்கன்னா காலங்கள் எதாவது பதில் சொல்லும் அப்படிங்கிறத மக்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாரான்னு தெரியவில்லை. காலங்கள் காத்திருந்து பதில் சொல்லும் சொல்லியிருக்காரு. பட் இப்போ பார்த்திங்கன்னா அரசியல் களம் வேறு. விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆக போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இருந்தாலும் அவளுக்கு இந்த 10 சீட்ஸ்கள் தேவைப்படுது. ஸோ யாருடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிப்பார் விஜய் அவர்கள், அல்லது மறு எலெக்ஷன்ஸ் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சினிமா சார்ந்த செய்திகளாக பார்த்திங்கன்னா அரசியல் களம் பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. விஜய் சார் அவர்கள் யாருடன் கூட்டணி வைப்பார்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.